இன்றைய செய்திகளின் தொகுப்பு. திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும். 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீலகிரியில் கடுமையான வறட்சி நிலவி வந்த நிலையில் தற்போது பெய்து வரும் கோடை மழையால் நீர்நிலைகள் புத்துயிர் பெற்று வருகின்றன. குன்னூர் மலைச்சரிவு வனப்பகுதியில் உள்ள நீரோடைகளில் தற்போது நீரோட்டம் அதிகரிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் யானைகள் குடும்பமாக தாகம் தணித்து வருகின்றன. திருச்செங்கோடு நகராட்சி சண்முகபுரம் ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் சித்திரை கனி விழாவில் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். KMDK கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சியில் புதிதாக துவக்கப்பட்டுள்ள ஸ்ரீ குமரன் ஸ்பேர்ஸ் மற்றும் ஆக்சசரிஸ் கடையினை நமது மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே. நித்யானந்தன் அவர்கள் துவக்கி வைத்தார். திருச்செங்கோடு பெரியபாவடி செங்குந்தர் திருமண மண்டபத்தில் திருச்செங்கோடு தேசிய சிந்தனை பேரவை சார்பில் 1008 சிவலிங்க பூஜை நிகழ்ச்சியில் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார். உடுமலைப்பேட்டையில் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு பறவை காவடி நிகழ்ச்சி உடுமலைப்பேட்டையில் நடைபெறுகிறது. இவ்விழாவில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே. நித்யானந்தன் அவர்களும், திருப்பூர் தெற்கு மாவட்டம் உடுமலை கொங்கு என். ரவிச்சந்திரன் அவர்களும், மாநில செயற்குழு உறுப்பினர் அவர்களும், திருப்பூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் நவீன்குமார் மாபெரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கரூர் மாவட்டம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் இளைஞரணி சார்பாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அன்னதானம் மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர்கள் வி. மூர்த்தி மற்றும் எஸ். கார்த்தி தலைமை தாங்கினர். உலக புகழ்பெற்ற ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துக்கான சுமார் 20,000 கோடி ரூபாய் நிதியை முடக்கியது அமெரிக்க அரசு. கல்விக் கொள்கையில் அரசு கொண்டு வந்த மாற்றங்களை ஏற்க ஹார்வர்டு மறுத்ததால் அதிபர் டிரம்ப் நடவடிக்கை. கனடா நாட்டின் டொரண்டோ நகரில் நடைபெற்ற தலையணை சண்டை போட்டியில் ஏராளமானவர்கள் பங்கேற்பு. கையில் தலையணைகளுடன் திரண்டவர்கள் ஒருவரை ஒருவர் செல்லமாக அடித்து விளையாடி தங்கள் கவலைகளை போக்கி மகிழ்ந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.